ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மொச்சக்காயை வச்சு வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சோடனே 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயம் வேகும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து தேங்காய் சில்லி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கும்போது 2 பச்சை மிளகாய் கீறி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி 1/4 கிலோ மொச்சக்காய் எடுத்துருக்கேன். மொச்சக்காயை நல்லா வதக்கி விடுங்க. கூட போட்டு மொச்சக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க. மொச்சக்காய் வெந்த உடனே நம்ம பச்சை வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் கூட சேர்த்து நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், நல்லா வெந்து வத்துனா நம்மளுக்கு தேவையான குருமா அது எப்படிங்க சிம்பிளாக இருக்கும். இதை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.